தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாங்காக்கில் இருந்து தென்கொரியாவின் முவான் நகரத்திற்கு போயிங் பயணிகள் விமானம் ஒன்று சென்றது. ஆனால் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்திலிருந்து விலகி விமான நிலைய சுற்றுச்சுவரில் இடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வெடித்து சிதறியது. இந்த சம்பவம் தென்கொரியா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. 175 பயணிகள் விமான குழுவினர் 6 பேர் என மொத்தமாக 181 பேர் இந்த விமானத்தில் பயணித்திருந்தனர். முதற்கட்ட தகவலில் 28 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக 179 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தென்கொரியா மட்டுமின்றி உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானம் சம்பவ இடத்திலேயே வெடித்து சிதறியதில் விமானத்தில் இருந்த அனைவரும் தீக்கு இரையாகினர். தீயில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் கவலைக்கிடமான நிலையில் பலரும் இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலரும் அடுத்து உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகளும் அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. புத்தாண்டு பிறக்க இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் 175 பேரை முவான் விமான நிலையம் காவு வாங்கியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமே 181 பேர் பயணித்த விமானத்தில் தற்போது வரை 179 பேர் உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 2 பேரும் கவலைக்கிடமாகவே இருக்கின்றனர். இதே போல கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பும் அஜர்பைஜானில் இருந்து ரஷ்யாவை நோக்கி சென்ற பயணிகள் விமானத்தை தவறுதலாக ரஷ்யாவின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தியதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.